இந்த ஏஐயில் உள்ள ஃபோட்டோஸில் நம்ம கருவிழியிலேருந்து கைரேகம் முதற்கொண்டு போகும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் தான் இந்த ஏஐ இவ்வளோ பெரிய டேஞ்சரான ஒரு விஷயம்னு வெளியில் கொண்டு வந்தது. ஒரு பெண் என்ன பண்ணுறாங்கன்னா சோஷியல் மீடியாவிலேருந்து ஒரு தன்னோட ஃபோட்டோ ஒன்று எடுத்து அந்த ஓப்பன் ஏஐயில் போட்டு எனக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று ஜென்ரேட் பண்ணி கொடு. அந்த ஃபோட்டோவில் என்னென்னா அவங்க பாடிலாம் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி தான் அந்த ஃபோட்டோவை வந்து ஜெமினிக்கு ஃபீட் பண்ணுறாங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னா நான் பிளாக் கலரில் ஒரு சாரீ கட்டியிருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபோட்டோவாக இதை மாற்றி கொடு அப்படின்னு. பிளாக் கலர்லாம் சேரீ கட்டின மாதிரி அந்த பொண்ணோட ஃபோட்டோ வருது. ஆனால் அந்த பொண்ணு கையில் மச்சம் இருக்கிறத தெளிவாக அந்த ஏஐ ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஏன்னா ஆனால் அனுப்பின ஃபோட்டோ ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு, அதில் மச்சம் இருக்குது தெரியவே இல்லை. ஆனால் ஜென்ரேட் ஆகி வந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் உள்ள மச்சம் தெரியுது. ஆக்சுவலாக அவங்க என்னென்னா நம்ம ஃபீட் பண்ணுற இந்த ஒரு ஃபோட்டோவை மட்டும் அதை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எடுக்கல, நம்ம மொபைலில் நமக்கு தெரியாமல் மற்ற ஃபோட்டோஸையும் எடுத்து ஃபீட் பண்ணி தான் நமக்கு ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குதுங்கிற போது நம்மளோட அனுமதி இல்லாமல் நாம் கொடுத்த புகைப்படத்தை தாண்டி தகவலை தாண்டி நம்ம மொபைல்லையும் நம்மளோட கம்ப்யூட்டர்ஸ்லேயும் உள்ள தகவலை இது திருறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதை எல்லாத்தையுமே ஜெமினி ஆப் அந்த ஓப்பன் ஏஐ ஆப்பை நம்ம இன் பண்ணும்போது அக்ரிமெண்ட் கீழே அக்ரி பண்ணுறீங்களான்னு கேட்டு வர டேர்ம்ஸ்லேயே இதெல்லாம் வந்துருது. இதை வச்சு நம்ம யார்ட்டையும் ஆர்கியூமெண்ட் பண்ண முடியாது.